குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஷாம்போட சைடு எஃபெக்ட்ஸை பற்றி தான் சொல்ல வரேன். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஷாம்பு வாங்குகிறோம்னா அதோட விலையை பார்க்குறோம், அப்புறம் பிராண்டடை பார்க்குறோம், எப்படி பயன்படுத்துதுன்னு தான் பார்க்குறோமே தவிர அதில் உள்ள கெமிக்கல்ஸை நம்ம பார்க்குறதில்ல. அது நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஹேருக்கு கெடுதல் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்குறதே கிடையாது. ஏன்னா இதேமாரி ஷாம்பில் பார்த்தீங்கன்னா அதிகம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்னென்ன ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுறது, அப்புறம் நம்ம ஸ்கேல்ப்பை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். தினமும் பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்புவை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகுது, அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரைனஸ் ஆகுது. நிறைய பேர் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும், வறட்சியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஷாம்பு தான். ஒரு ஷாம்பை தயாரிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு அதிகம் கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம சியாக்காய் இதை மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா அது நுர வரத்துக்கு நம்ம இந்த பூந்தி கொட்டை வாங்குவோம். அந்த பூந்தி கொட்டை பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 40 ருபீஸ் இருக்கும். ஒரு சில இடத்துல ஒரு 35 ருபீஸ் இருக்கும். பட் இதேமாரி கெமிக்கல்ஸ் ஷாம்பு தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படிலாம் அவங்க எதையும் யூஸ் பண்ணுறதில்ல. கெமிக்கல்ஸ் ஒன்று ரியாக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது அதிகம் நுரைய வருது. நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப லோவாக இருக்குது ப்ரைஸு, நல்லாவும் இருக்குது, பர்ஃப்யூம் ஸ்மெல் வேறு அதில் வச்சுருப்பாங்களா, அதை பார்த்தோன்னா நமக்கு நல்லா இருக்குன்னுட்டு நம்ம எடுத்து அதையே அதிகம் யூஸ் பண்ணுறோம். இப்படி தயாரிக்கிற ஷாம்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. அதை வச்சு தான் இவங்க ஷாம்பு தயாரிக்கிறாங்க. அந்த ஷாம்பை பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் பாருங்கள். இதில் வந்து எத்தனாலமெண்ட் அண்டு நைட்ரேஷன் இருக்குது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும் போதுன்னா நல்ல ட்ரைனஸை கொடுக்குது, அதுக்கப்புறம் திக்னஸை கொடுக்குது, நுரைய ஃபார்ம் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா கேன்சரை உருவாக்குறதுக்கான கெமிக்கல்ஸ் இதில் இருக்குங்களாம். இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்திங்கன்னா இது நம்ம ஸ்பேஸில் வழிஞ்சு படும்போது பார்த்திங்கன்னா முகத்துக்கு அதிக சுருக்கத்தை உண்டு பண்ணுது, அதுக்கப்புறம் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பிரச்சனையை ஏற்படுத்துது. இந்த ஷாம்பு அதோடு நிப்பாட்டாமல் பார்த்திங்கன்னா நிறைய ஐ ப்ராப்ளத்தையும் உண்டு பண்ணுது. இந்த ஷாம்பு நம்ம அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க, ஹெர்பல்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பில் பார்த்திங்கன்னா பின்னால் என்ன இருக்குன்னு இந்த சோடியம் கிளாரிஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, சல்ஃபேட். இது வந்து பார்த்திங்கன்னா தரையை க்ளீன் பண்ணுறதுக்கு, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, இது எல்லாத்துலேயுமே பயன்படுத்துகிறாங்க. இது நம்ம தலைக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம தலையில் உள்ள எண்ணெய் பசையை எடுக்கிறதுக்காகவும் தலையில் உள்ள அழுக்கு எடுக்கிறதுக்காகவும் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு அதிகம் ட்ரைனஸ் ஆகுது. என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா கண்புரை இதேமாரிலாம் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பை எடுத்துக்கிறதுனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு நியூ பேபி ஹேர் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த ஹேரை வளராமல் அங்கங்கே பார்த்திங்கன்னா சொட்டையை ஏற்படுத்தும், எங்கேயாவது ஒரு முடியை தான் உருவாக்கும். நம்ம இதில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகம் கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ண ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. கனடா, அதேமாரி அமெரிக்கா, சைனா, இதேமாரி ஒரு சில நாட்டில் பார்த்திங்கன்னா ஜப்பான் இதிலெல்லாம் வந்துட்டு தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோடதில் வந்துட்டு எல்லா வெரைட்டியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவங்க இன்க்ரீடியன்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க ஷாம்பை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், டைரெக்டாக வந்துட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறோம். அப்படி ஸ்கேல்பில் டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் ஆகுது. ஹேருக்கு ஈரப்பதத்தை கொடுக்காம ரொம்ப ட்ரைனஸாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த முடி அதிகம் வளர்ச்சி அடையாமல் என்ன பண்ணுறது, உடஞ்சிருது. அதுக்கப்புறம் நியூ பேபி ஹேர் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. நம்ம வந்துட்டு அதிகம் வெயிலில் போகிறோம். ஸோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அது ஸ்கால்ப்லேயே டெபாசிட் ஆகிடுது. அந்த ஸ்கால்பில் உள்ள ஹோல்ஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வேர்வையில் போகிறீங்க, உங்களுக்கு வேர்க்குது, தலையெல்லாம் வேர்க்குது, நம்ம தலையை சொரிஞ்சோம்னா ஒரு டேண்ட்ரஃப் மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மீன் செதில் மாதிரி இருக்கும். இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலே யூஸ் பண்ணாதனால வருது. இப்படி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்துட்டு குறைச்சிடும். ஒரு முடின்னு பார்த்திங்கன்னா ஒரு 45 டேஸில் விழுந்தாலும் வளர்ந்துடும் இல்லைங்களா. ஆனால் ஷாம்பு அதிகம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நம்ம முடியை வளர விடாது. இன்னொன்று அந்த ஸ்கால்ப்லேயே படிஞ்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிருக்கும். இதனால் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இருக்கிற முடியும் ரொம்ப டேமேஜ் ஆகும். அப்புறம் வந்துட்டு பார்மாலிட் ஸ்ட்ரைடுன்னு ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, நெஞ்சு வலி, மூச்சு திணறல் போன்றதை உருவாக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சரும பிரச்சனையை உண்டு பண்ணாது. இன்னொன்று உங்கள் ஹேரை நல்லா க்ரோத்தாக வளர்க்குறது. நீங்கள் ஷாம்பு வந்துட்டு சீப்பாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல நுரையை கொடுக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு காரணம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நல்ல நுரை வருது, அதனால நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நுரையை மட்டும் பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் சியா கரைச்சாலும் அதுலேயும் நுரை வரும். இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு தலையை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷாம்பு வாஷ் பண்ண என்ன ஒரு பொழப்பொழப்பு கிடைக்குதோ அதை மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஹெர்பல்ஸ் எடுத்துக்கோங்க. ஹெர்பல்ஸ் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்தையும் மெயின்டைன் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.